ஸ்ட்ரெஸ் வந்து இதில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. நிறைய பேருக்கு வந்து அதிக ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, இந்த மாதிரி வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கிறது, நம்மளுடைய நல்ல ஹெல்த்தியான செல்ஸையே தன்னைத்தானே அட்டாக் பண்ணி அழிக்கிறது தான் வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வந்து இதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஓ ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜீன் மாடிஃபைடு ஃபுட்டுனால வருது. இயற்கையாகவே வந்து வெளியில் இருக்க கிருமிகளோட வந்து அவங்க செல்ஸ் வந்து பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து போரிடுறதுக்கு தயாராக இருக்காது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதாவது தன்னுடம்பு தாக்கு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட உடம்பே நமக்கு எதிராக இயற்கையாகவே இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் வந்து தன்னுடல் தாக்கு நோய், ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வருது. இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா என்ன, எதனால் இது வருது, எந்த ஏஜ் குரூப் பீப்புள் இதில் அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க, நம்மளோட மருத்துவத்தில் இதற்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் செல் இருக்கும். அதாவது சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். மெயினாக இதில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு கிருமியே வருது, ஒரு இன்ஃபெக்ஷனே வருது, இல்லை ஒரு ஃபாரின் பாடியை நம்ம உடம்புக்குள்ள ஒரு சாப்பாட்டு மூலயமாவோ ஒரு காற்று மூலயமாவோ போகுது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அணுக்கள் அதை எதிர்த்து வந்து போராடும். அதை வந்து அது கூட ஃபைட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணும். அதே சமயத்தில் இந்த அணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டரில் நம்மளுடைய நல்ல ஹெல்த்தியான செல்ஸையே தன்னைத்தானே அட்டாக் பண்ணி அழிக்கிறது தான் வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் இதில் என்ன மாதிரியான நோய்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அதே மாதிரி சோரியாசிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற முடக்குவாதம், அது மட்டும் இல்லாமல் ஹசிமோட்டாஸ் தைராய்டிஸ் அப்படின்ற நோய், அடுத்து வந்து சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரமேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான வகையான ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் வந்து நம்மளோட மக்களிடையே பெருவாரியாக காணப்படுது. இதற்கு என்ன காரணங்கள் இருக்கு, அதே மாதிரி இது யார் அதிகமாக தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம பொதுவாக வந்து டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் திடீர்னு ஒரு வைரல் ஃபீவர் வந்துச்சு, எதனால வந்துச்சுன்னே தெரியல டாக்டர், ஒரு ப்ரொலாங் பீரியடாக ஒரு 7 to 10 days இருந்துச்சு, அதை தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்துச்சு, ஒரு மூட்டு வலி வந்துச்சு, இல்லை ஸ்கின்ல ஒரு ரேஷஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதற்கு எந்த ரீசனுமே இருக்காது, அதை தான் வந்து நம்ம அன்னோன் காஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து இதில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. நிறைய பேருக்கு வந்து அதிக ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, இந்த மாதிரி வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறது, அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கிறது, இப்போ என்னாகுமோ நாளைக்கு என்னாகுமோ அந்த மாதிரி நினச்சிட்டே இருக்கிறது, இந்த வகையான காரணத்தினால கூட நமக்கு வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வருதுன்னு ஒரு சில ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது. அடுத்து மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது அதிகப்படியான சுத்தமாக இருக்கிறது, அல்ட்ரா கிளீன் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்க, இல்லை பெரியவங்களாக இருந்தால் கூட வெளியில் அதிகமாக சோஷியல் எல்லாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க, ஒரு பார்க்குக்கு போய் விளையாட விட மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் அல்ட்ரா கிளீன் அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கிறது. அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து வெளியில் இருக்க கிருமிகளோட வந்து அவங்க செல்ஸ் வந்து பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து போரிடுறதுக்கு தயாராக இருக்காது. திடீர்னு கொஞ்சம் வருஷம் கழித்து அவங்க இயற்கையாக இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு போகிறது, இல்லை ஒரு தண்ணியே மாற்றி குடிக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கிளைமேட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது, இந்த மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால். அதாவது தாய்மார்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டியதை வந்து ஒரு 1.5 வயசு வரைக்கும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 2 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்க்கும்போது தாய்மார்கள் வந்து ஒரு பணி சுமையின் காரணமாக சுச்சுவேஷன்னாலேயோ இல்லை ஒரு ஃபேக்டர்னாலேயோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச காலமாகிய ஒரு 6 மாத காலம் அல்லது 3 மாத காலம் தான் வந்து தாய்ப்பால் கொடுக்குறாங்க. இதனால குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே வந்து அவங்களோட பாடியில் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு திறன் வந்து இம்யூனிட்டி பவர் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ வந்து குழந்தைங்க வந்து அதிகமான வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆளாகிறாங்க இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்க்கு. மெயினாக வந்து நிறைய வந்து இதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஓ ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜீன் மாடிஃபைடு ஃபுட்டுனால வருது. அதிகமாக வந்துட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றதுனால, அடுத்து
வந்துட்டு நிறைய டெட்ரா பேக் ஃபுட்டு சாப்பிட்றதுனால, அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி பேக்கடு ஃபுட்ஸை வாங்கி நம்ம அவனில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்றதுனால, இந்த மாதிரி விஷயங்களால் கூட நமக்கு வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல வகையான காரணங்கள் வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் வர்றதுக்கு நிறையவே இருக்குது. இதை எப்படி நம்மளுடைய இயற்கையான வைத்திய முறைகளை வந்து இதை தடுக்கலாம், அதற்கு வந்து நம்ம என்ன மாதிரியான உணவு முறைகளையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றம் அப்படின்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒழிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அல்ட்ரா க்ளீன் ஹைஜீனாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து அவங்கள வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து எப்பயுமே வந்துட்டு சோம்பலாக இல்லாமல் தினசரி வந்து அவங்க ஏதாவது சின்ன சின்ன உடற்பயிற்சிகளோ அல்லது வாக்கிங்கோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி வந்து இந்த தன்னுடல் தாக்குநோய் இப்போ மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த விட்டமின் டி வந்து கம்மியாகவே இருக்கும். அதுவும் மெயினாக வந்து இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும். அதிகப்படியாக சூரிய ஒளியில் வந்து தன்னை வந்து அவங்க வந்து காமிச்சிக்கிறதே கிடையாது. இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு டைரெக்டாக நம்ம பாடியில் சிந்தசிஸ் ஆகக்கூடிய விட்டமின் டி வந்து சிந்தசிஸ் ஆகாமல் குறையிறதுனால கூட இது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது நமக்கு இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வர்றதுக்கு. உணவு வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய உணவுகளில் வந்து நம்ம தாராளமாக வந்து சேர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை வந்து ஜூஸ் மாதிரியும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து தேன் நெல்லிக்காய் போன்ற விஷயங்களா நம்ம தினசரி வந்து அதை நம்ம எடுத்துகிட்டே வரும்போது பர்சிஸ்டண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டே வரும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய இஞ்சி, எலுமிச்சை போன்ற வகைகளை வந்து நம்ம வந்து அடிக்கடி நம்மளோட அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கணும். அடுத்து வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறது நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மஞ்சள் வந்து ஒரு சிறந்த மருந்து. ஸோ வந்து நம்ம தினசரி நம்மளோட உணவுப் பொருள்களில் வந்து நம்ம அன்றாடம் வந்து மஞ்சளை சேர்த்துட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அலர்ச்சிகள் வந்து வெகு விரைவாக வந்து குறையும். அடுத்து வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய அந்த நான் சொன்ன ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எடுத்துக்காமல் அதுக்கு பதிலாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டத்தில் வந்து நம்ம சர்க்கரை வள்ளிக்கிழங்கு போன்ற உணவு வகைகள் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதோட அளவை வந்து கம்மியாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய உடம்பு வந்துட்டு இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் மாதிரி நோய்களுக்கு உள்ளாகாமல் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னால் என்ன, இது வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது, அதே மாதிரி நம்மளோட அன்றாட உணவு வகைகள் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 5ஆம் வாரம் 27ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 28ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அம்பத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து
சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness for her happiness.